அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைய நாள் நமக்கு ரொம்பவுமே விசேஷம் நிறைந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க. இந்த நாளை நம்ம சரியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கும். குறிப்பாக பண வரவில் இருக்கக்கூடிய அந்த தடைகள், பணத்தின் மீது இருக்கக்கூடிய திருஷ்டி, இதெல்லாமே நீங்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் நல்லா நடக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதி, மகிழ்ச்சி இதெல்லாம் இருக்கும். அதாவது சண்டை சச்சரவுகள் எப்போதுமே ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடவே உங்களுடைய வீடு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்திங்கன்னா, சமயபுரம் மாரியம்மன் மக்களாகிய நாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வருஷத்துக்கு ஒரு முறை 28 நாட்கள் பச்சைப்பட்டினி விரதம் இருப்பாங்க. அந்த 28 நாட்களும் நாமளும் விரதம் இருக்கிறதுங்கிறது நல்லது. அப்படி விரதம் இருக்கலினாலும் ஒரு குறிப்பிட்ட முடிச்சியை நம்ம ரெடி பண்ணி வச்சு கோரிக்கை முன் வச்சாலும் அது 28 நாளுக்குள்ளே நடந்துடும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இது குறித்து தெளிவான விளக்கத்தோட ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். டைம் கிடைக்கும்போது பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு அந்த விரத நாளானது துவங்குது, மறந்துடாதீங்க. அடுத்த பதிவு பார்த்திங்கன்னா, சனிப்பயிற்சி இப்போ நடந்துட்டுருக்குது இல்லையா, இது 2.5 வருஷம் இருக்கும். சனிப்பயிற்சியில் வரக்கூடிய சனிக்கிழமைகள் எல்லாமே விசேஷம் நிறைந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த சனிக்கிழமை நாளில் 2 பொருளில் ஏதாவது ஒன்று கிடச்சாலும் நீங்கள் விட்டுறாதீங்க. இது செய்வதன் மூலமாகவே 2.5 வருஷமும் உங்களுக்கு சனி பகவானால் எந்த ஒரு தோஷமும் பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை இந்த சனிக்கிழமை அதை மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் அடுத்த வார சனிக்கிழமையாவது நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு கெடுபலனும் நேராது. சரி, இப்போ மேலே சொன்ன வீடியோனுடைய லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். நாளைய நாள் நமக்கு மார்ச் மாதத்தின் 8ஆம் தேதி, மாசி மாதத்தின் 24ஆம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் வழிபாட்டிற்கும் ராகு பிரீத்தி செய்வதற்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த நாளில் நல்ல ஒரு ஆரோக்கியம் பெருகணும், அதே போல் அரசு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் வழிபாடு மற்றும் பரிகாரம் செய்யும்போது கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நாளைய நாளில் நமக்கு மாசி மாதத்திற்குண்டான தேய்பிறை பஞ்சமி திதி இருக்குது. இந்த தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது நம்மளுடைய கஷ்டங்கள், கவலைகள், நோய்கள், எதிரி தொல்லைகள், கண் திருஷ்டி சகலத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த நாளில் தேங்காய் தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யும்போது உங்களுடைய விருப்பங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறும், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது தீரும்னே சொல்லலாம். அதாவது மாதம் ஒரு முறை இந்த தேய்பிறை பஞ்சமி வரும். ஒவ்வொரு தேய்பிறை பஞ்சமிக்கும் நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்ற மாதிரி இருக்கும். ஒரு 4-5 முறை நீங்கள் இது ஏற்றும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அற்புதமான ஒரு பரிகாரம்னே சொல்லலாம். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த தேங்காய் தீபம் எப்படி ஏற்றணும், ஏற்றின பிறகு அந்த தேங்காயை என்ன பண்ணணும் என்பது குறித்து தெளிவான விளக்கத்தோட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். அதனுடைய லிங்க் கூட எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஏதாவது முக்கியமான விருப்பம் இருந்துச்சு, பிரச்சனை தீரணும்னு நினச்சிங்கன்னா அதை நாளைய நாளில் நீங்கள் செய்யுங்க. சரி, இப்போ இந்த தேய்பிறை பஞ்சமி தொடங்குகிற நேரம் என்ன, முடிகிற நேரம் என்னன்னு பார்த்தலாம். இன்று நமக்கு இரவு 8:18 அப்படிங்கும்போது இந்த திதியானது தொடங்குது. இது நாளை இரவு 10:01 வரைக்கும் இருக்குது. இப்போ பஞ்சமி திதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாராகியம்மன் வழிபாடு செய்கிறது தான் சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? வாராகியம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லாதவங்க அந்த நாளுக்கு உண்டான தெய்வத்தை கும்பிடலாம். இப்போ ஞாயிற்றுக்கிழமைங்கும் போது நம்ம சூரிய பகவான் வழிபாடு செய்யலாம். அதே போல் உங்களுக்கு விருப்பம் இருக்குதுங்கும்போது நீங்கள் வாராகியம்மனையே மண்ணகல் விளக்கு ஏற்றி வச்சு அந்த விளக்கில் ஆவாகனம் செய்ய சொல்லி வேண்டிக்கலாம். உருவப்படம் உங்கள் வீட்டில் இருக்கணும், சிலை இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இந்த மாதிரி விளக்குலையே நீங்கள் வழிபாடு செய்கிறதே உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும். இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயும் வழிபாடு செய்யலாம். இல்லைனா பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கணும்னா மாலை ஒரு 6 மணிக்கு மேலே இரவு 10 மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்யலாம். கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த 10 மணி வரைக்கும் தான் திதியும் அமைஞ்சிருக்குது. அதனால் மாலை நேரம்னா மாலை 6 மணிக்கு மேலே 10 மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இப்போ படம் வச்சுருந்திங்கன்னா அதை தூய்மைப்படுத்திட்டு சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க. சிலை வச்சுருந்திங்கன்னா 5 பொருட்களால் அபிஷேகம் செஞ்சுக்கோங்க. மஞ்சள், குங்குமம், பன்னீர் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து நிவேதனம்னு பார்க்கும்போது மண்ணுக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எது வேணாலும் வைக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, குச்சிக்கிழங்கு இது வைக்கலாம். இல்லைனா பானகம் வைக்கலாம். இல்லைனா மிளகு அதிகமாக சேர்த்துன வடை வைக்கலாம். அதுவும் கருப்பு உளுந்துனால் ஆன வடை வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நவதானியத்தில் செஞ்ச அடையும் வைக்கலாம். சரிங்களா? எது வேணாலும் நம்ம வைக்கலாம். மலர்கள்னு பார்க்கும்போது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் விசேஷமாக இருந்தது. அதாவது செம்பருத்தியோ செவ்வரளியோ அல்லது இந்த இட்லி பூ சொல்லுவோம் இல்லையா, அது இதெல்லாம் வைக்கிறது சிறப்பு. மேலும் பஞ்சமி திதி அன்னைக்கு
5 சுடர் விட்டு எரியற மாதிரி தீபம் ஏற்றுவது சிறப்பு. இல்லைன்னா தனித்தனியாக 5 அகல் விளக்காவது நீங்கள் ஏற்றி வைக்கிறது சிறப்பு. சரி, இதெல்லாமே பார்த்திங்கன்னா பேசிக்காக வாராகியம்மன் வழிபாடு செய்கிறவங்களாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்து பார்த்தலாம். இது நம்ம எப்போதுமே மாதம் ஒரு முறை தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு செய்யக்கூடிய பரிகாரம் தான். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு வந்து தெரியும். புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பஞ்சமி தேதி அன்றைக்கி, அதுவும் தேய்பிறை பஞ்சமி அன்றைக்கி இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கும், பண கஷ்டம் வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, இதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலில் காட்டியிருக்க மாதிரி கற்பூரவள்ளி இலை தான் நமக்கு தேவைப்படுது. இந்த கற்பூரவள்ளி இலை 5 கிடைச்சாலும் சரி அல்லது 1 கிடைச்சாலும் சரி, நீங்கள் இது வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பரிகாரத்தை நீங்கள் மாலை வந்து 6 மணிக்கு மேலே செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. ஆனாலும் அந்த இலையை மட்டும் நீங்கள் 6 மணிக்கு முன்னாடியே வந்து பறித்து வச்சுருங்க. இந்த இலைன்ட்டு இல்லை, எந்த மூலிகையுமே மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் வந்து பறிக்கக்கூடாது. அதனால் முன்கூட்டியே பறித்து வச்சுட்டு மாலை 6 மணிக்கு மேலே வந்து செய்யுங்க. இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், இப்போ வாராகியம்மன் வழிபாடு செய்கிறவங்க தான் இந்த பரிகாரத்தை செய்யணுமா, எங்களுக்கு வந்து வழிபாடு செய்கிற அளவுக்கு நாளைக்கு டைம் இருக்காது, பழக்கமும் இல்லை, வெறும் பரிகாரம் மட்டும் செய்யலாமா, நாளைக்கு நாங்கள் அசைவம் செஞ்சாலும் செஞ்சுருவோம், அதனால் இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். சரிங்களா, எந்த தவறும் கிடையாது, இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. சரி, இப்போ 5 இலையோ 1 இலையோ எடுத்துக்கோங்க. காலியான ஒரு மண்ணகல் எடுத்துக்கோங்க. இந்த விளக்கில் முதல்லையே ஒரு கற்பூரம் வந்து வச்சுருங்க. பச்சை கற்பூரம் வைக்கிறது சிறப்பு. பச்சை கற்பூரம் இல்லைன்னா சாதாரணமாக நீங்கள் யூஸ் பண்ணுற கற்பூரத்தையே வச்சிடலாம். முதல்ல ஒரு கற்பூரத்தை அதில் வச்சுருங்க. சரிங்களா, வச்சுட்டு இப்போ அதுக்கு மேலே 5 இலையாக இருந்தாலும் சரி, ஒரு கற்பூரவள்ளி இலையாக இருந்தாலும் சரி, அதை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே 5 கிராம்பு, மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பு 5 வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா வாராகியம்மன் அப்படிங்கிறவங்க சப்த கன்னியர்கள்லாம் 5ஆவதாக இருக்கக்கூடியவங்க. மேலும் பஞ்சமி திதிங்கிறதே பார்த்திங்கன்னா 5ஆவதாக வரக்கூடிய திதி தான். அதனால் 5 கிராம்பு எடுத்துக்கிறது சிறப்பு. வீட்டில் நெய் இருந்துச்சுன்னா அந்த நெய்யில் கொஞ்சம் இந்த கிராம்பை நனைச்சிட்டு பயன்படுத்துறது இன்னும் நல்ல பலனை வந்து கொடுக்கும். சரி, இப்போ இந்த கிராம்பு கற்பூரவள்ளி இலை மேலே நீங்கள் வச்சிடணும். சரிங்களா, அடுத்து இன்னும் 2-3 கற்பூரம், இதுவுமே பச்சை கற்பூரமாக இருக்கலாம், இல்லைனா சாதாரண கற்பூரமாகவே இருக்கலாம். இதை வந்து வச்சுருங்க. இப்போ வந்து இதை நீங்கள் ஏற்றி வச்சுருங்க. இப்போ கீழே ஒரு கற்பூரம் வச்சோம் பார்த்தீங்களா, அதையும் வந்து ஏற்றி வச்சுருங்க. இப்போ கீழே மேலே 2 பக்கமே கற்பூரம் வந்து எரிய ஆரம்பிக்கும். இந்த கற்பூரவள்ளி இலை வந்து அப்படியே வாட தொடங்கும். அதாவது அதுலேருந்து தண்ணீர் மாதிரி வந்து வரும், சூடுபடுது இல்லையா, அதனால். மேலும் இந்த கற்பூரம் எரியும் போது இந்த கிராம்பும் சேர்ந்து எரியும். அந்த கிராம்பு கூட நம்ம வேறு கொஞ்சம் நெய்யும் கலந்து வச்சுருக்கிறோங்கும் போது வரக்கூடிய அந்த நறுமணம் ரொம்ப தெய்வீகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இது எரியக்கூடிய இந்த ஒரு விளக்கை நீங்கள் ஒரு பெரிய தட்டத்தில் எடுத்து வச்சு வீடு முழுவதும் காட்டுங்க. எல்லா ரூமுக்குமே போய் காட்டுங்க. பாத்ரூம்லேயும் கூட காட்டுங்க. 2 பெட்ரூமு, ஹாலு, டைனிங் ஹாலு எல்லா பக்கமே வந்து காட்டுங்க. கடைசியாக கொண்டு வந்து ஹால்லேயே வச்சுருங்க. சரிங்களா, இப்போ நாளைக்கு லீவு நாளுங்கிறதுனால கண்டிப்பாக கணவர் குழந்தைங்க எல்லாருமே வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்து இந்த விளக்கு சுற்றியும் வந்து உட்கார வச்சுருங்க. இதுலேருந்து வரக்கூடிய அந்த தெய்வீக நறுமணத்தை எல்லாருமே நல்லா வந்து சுவாசம் பண்ணுங்கள். இதை சுவாசிக்கும் போது நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு சரியாகும். ஸோ ஆன்மீகமும் ஒர்க் ஆகும், அறிவியலும் வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா, நல்லா வந்து சுவாசம் பண்ணுங்கள். அப்படி அவங்களாம் வெளியில் போயிட்டாங்க அப்படிங்கும்போது பரவாயில்ல, நாம் தான் எல்லா ரூம்லேயுமே காட்டிட்டு வந்துட்டோம் இல்லையா, அதனுடைய நறுமணம் வீடு முழுக்க பரவி இருக்கும். அவங்க லேட்டாக வந்தாலுமே உங்களுக்கு அந்த பலன் வந்து கிடைக்கும். சரி, இப்போ வந்து இதெல்லாம் எரிஞ்சு அமைஞ்சு போச்சு. இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது அப்படியே ஹாலில் ஏதாவது ஒரு ஓரத்தில் வச்சுருங்க. இந்த நாள் முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இது என்னதான் எரிஞ்சு பிடிச்சாலும் இதனுடைய நறுமணம் அந்த நாள் முழுக்கவே வந்து இருக்கும். மறுநாள், அதாவது திங்கட்கிழமை நாளில் இந்த பொருட்களை நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டு இந்த அகல் விளக்கை கழுவிட்டு வேறு ஏதாவது எரிக்கும் பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் இது மாதிரி செய்யலினாலும் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பஞ்சமிங்கிறதுனால இதை வந்துட்டு நீங்கள் அவசியம் செய்யுங்க. ஆரோக்கியமும் மேம்படும், அதே போல் செல்வ செழிப்புக்கும் எந்த ஒரு குறைவும் ஏற்படாது. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.